ஹாய், ஐம் டாக்டர் லாவண்யா. இன்றைக்கி நம்ம ICSI ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ICSIனா காமனாக டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் பீரியட்ஸ் ஆகி ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டே வர சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்கேனில் கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கருமுட்டையின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கேன் பண்ணதுலேருந்து பேஷண்ட்ஸ்க்கு கருமுட்டை வளர்ச்சிக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே தருவோம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10 நாள்லேருந்து 12 நாளுக்கு பேஷண்ட்ஸ்க்கு தருவோம். இது டெய்லி பேசிஸில் எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் எந்த டோஸில் கொடுக்கணுன்ட்டு பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களோட பாடி வெயிட், பாடி எடை, அவங்களோட கருமுட்டையின் எண்ணிக்கை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன டோஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவோம். கருமுட்டையின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு AMH அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட்டும் தந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்ஜெக்ஷன்ஸ் எவ்வளோ டோஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணுவோம். நார்மலாக பார்த்திங்கன்னா இயற்கையாக மாதத்துக்கு ஒரு கருமுட்டை தான், 1 இல்லை 2 கருமுட்டை தான் மேக்ஸிமம் வளர்ந்து வெடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப அந்த பேஷண்ட்க்கு இருக்கிற எல்லா கருமுட்டையும் நல்லா வளரும். ஸோ நம்மளுக்கு நிறைய கருமுட்டை கிடைக்கும். இப்படி இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5th டே பேஷண்ட் வர சொல்லி திரும்ப ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். ஏன் இது பண்ணி பார்க்குறோன்னா, நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு கருமுட்டை வளருது, எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வருது, என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அப்படி வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேஷண்ட்டை வர சொல்லி நம்ம ஸ்கேன் பார்ப்போம். இப்படி ஆவரேஜாக 10 to 11 days டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். கருமுட்டை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது முதிர்ச்சி அடையிறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷனை ட்ரிகர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு 36 hours, அதாவது 36 மணி நேரம் கழிச்சு கருமுட்டையை நம்ம வெளியில் எடுப்போம். இந்த கருமுட்டையை வெளியில் எடுக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஓவம் பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவம் பிக்கப்புக்கு பார்த்திங்கன்னா இது மயக்க மருந்து கொடுத்து அனஸ்தீஷியாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக பேஷண்ட்ஸ் ஒரு 5 to 6 hours சாப்பிடாம இருந்து அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்து நம்ம இந்த கருமுட்டையை வெளியில் எடுப்போம். இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இப்போ இது ஸ்கேன் மிஷின் கைடன்ஸில் அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு அந்த கைடன்ஸில் தான் நம்ம அடிவழியாக ஒரு சின்னதாக ஒரு நீடில் மாதிரி பாஸ் பண்ணி இந்த கருமுட்டையை வெளியில் எடுப்போம். அப்படி வெளியே எடுக்கிற கருமுட்டையை எம்ப்ராய்டரிஸ்ட் கிட்ட தந்துடுவோம். பேரலாக பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் செமன் சாம்பிள் தரணும். அந்த செமன் சாம்பிளில் நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு எந்த ஸ்பெர்ம், அதாவது எந்த விந்து நல்ல குவாலிட்டியான விந்தாக இருக்குது, எதுக்கு உருந்து போகும் தன்மை நல்லா இருக்குது, எதோட மார்ஃபாலஜி, அதாவது எதோட உருவமைப்பு ரொம்ப நல்லா இருக்கோ அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ணி எடுத்த ஸ்பெர்மை ஒவ்வொரு கருமுட்டையாக கருமுட்டைக்குள்ளே செலுத்துவாங்க. இப்படி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற ஸ்பெர்மை கருமுட்டைக்குள்ளே செலுத்துகிறோம் இல்லைங்களா, இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ICSI.